வெல்கம் டு எஸ்எஸ்பிகே சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிரவேசிக்காவில் 3வது லெசன் பார்க்க போகிறோம். பார்க்கலாம் வாங்க. 3வது லெசனோட ஆத்தர் வந்து ராம்தாரி சிங் தினகர். அவரோட கொஸ்டின் ஆன்சர், அந்த லெசனோட கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம் நம்ம. அவர் எழுதின லெசனோட பேர் வந்து என்னது? கலம் ஆஜ் உன்கி ஜெய் போல், பேனாவே இன்று அவர்களுடைய வெற்றியை சொல்லு அப்படிங்கிறது தான் அந்த லெசனோட பேர். நம்ம அதுக்கான கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம். கொஸ்டின் ஆன்சருக்கான மீனிங் பார்க்கலாம். நிம்னலிखित प्रश्नों के उत्तर एक या दो वाक्यों में लिखिए அப்படின்னு கொடுத்துருவாங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு 1 அல்லது 2 வாக்கியங்களில் விடை கொடுக்க ஆன்சர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. रामधारी सिंह दिनकर जी अपनी कलम से किसके बारे में बोलने का निर्देश देते हैं? ராம்தாரி சிங் தினகர் வந்து தன்னுடைய பேனா கிட்ட யாரை பற்றி பேச சொல்லி அறிவுறுத்துறாரு, ஆர்டர் பண்ணுறாரு அப்படின்னு கேட்குறாங்க. हमारे देश के कई वीर आज़ादी के लिए लड़कर राख हो गए. நம்முடைய தேசத்திற்காக பல வீரர்கள் வந்து, நம்மளுடைய தேசத்தில் பல வீரர்கள் சுதந்திரத்திற்காக, ஆஜாதி கேலியான சுதந்திரத்துக்காக சண்டை போட்டு ராக் போகையை இறந்து இருக்கின்றனர். கை சஹிதோம் கே நாம் ஹமே மாலுங்க, குச் சஹிதோம், சில தியாகிகளோட, சஹிதோம்னா தியாகிகள், அவங்க சில தியாகிகளோட பேர் வந்து நம்மளுக்கு தெரியும். அவர் குச் சஹிதோம் கே நாம் ஹமே மாலும் நகிக, சில தியாகிகளோட பேர் வந்து நமக்கு தெரியலை. கவி தினகர் अपनी कलम से उन शहीदों के बारे में बोलने का निर्देश देते हैं. கவிஞர் தினகர் ஜி வந்து என்ன சொல்கிறேன்னா, தன்னோட பேனா கிட்ட அந்த தியாகிகளோட பற்றி பேசு அப்படின்னு அறிவுறுத்துறாரு, கட்டளையிடுறாரு. அதாவது இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா, சுதந்திர போராட்டத்தில் காந்திஜி இருந்தார், நேரு இருந்தார், வல்லபாய் பட்டேல் இருந்தார், சுபாஷ் சந்திர போஸ் இருந்தார். இவங்களெல்லாம் நம்மளுக்கு பேர் தெரியும். ஆனால் அவங்களுக்கு கீழே நிறைய பேர் போராடினாங்க இல்லையா, அவங்களோட பேரெல்லாம் நம்மளுக்கு தெரியாது இல்லையா. அவங்கள பற்றி தன்னோட பேனாக்கிட்ட பேச சொல்லி, அவங்களும் தியாகிகள் தானே, சுதந்திரத்துக்காக போராடி தானே இறந்தாங்க. ஆனால் அவங்களோட பேரெல்லாம் நமக்கு தெரியாது. ஒரு பெரிய கூட்டமே இருக்கும், அவங்க தலைவரோட பேர் மட்டும்தான் நமக்கு தெரியும். அந்த கூட்டத்தில் இருக்கவங்க, போராட்டத்துக்காக கூட்டமாக இருக்காங்களே, அவங்க பேர் நமக்கு தெரியாது. அவங்கள பற்றி தன்னோட பேனாக்கிட்ட பேச சொல்லி தினகர்ஜி வந்து சொல்கிறார் இந்த கட்டுரையில். செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். अगणित लघु दीप यह उदाहरण किनको सूचित करता है? அக்னித் எண்ணற்ற சிறிய, லகுனா சின்ன, தீப்னா விளக்கு, எண்ணற்ற சிறிய விளக்குகள் அப்படிங்கிறது இந்த உதாரணம், இந்த உதாரணம் யாரை வந்து குறிப்பிடுது? சூச்சித்துனா குறிப்பிட்டு சொல்லுது அப்படின்னு கேட்குறாங்க. ஹமாரே தேஸ்கேலியே அனேகானைக்கு, அதாவது அனேக் அப்படிங்கிறது தான் சேர்த்து அனேகானைக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அனேகானைக் வீர் மர் மிட் கயே, நம்ம தேசத்திற்காக பல வீரர்கள், அனேகானைக்னா பல வீரர்கள் வந்து மர் மிட் கயே, ஜின்கா நாம் தக் ஹமே மாலும் நகி, அவங்க எல்லாரோட பேரும் நம்மளுக்கு தெரியாது. அங்கணித் லகு தீப்னா எண்ணற்ற விளக்குகள், எண்ணற்ற சிறிய விளக்குகள். இந்த உதாரணம் வந்து யாரை குறிக்குது அப்படின்னாக்கா, அந்த எண்ணற்ற வீரர்கள் வந்து இதில் இறந்தாங்க இல்லையா போராடி, அவங்கள தான் வந்து அக்னித் லகு தீப் அப்படின்னு சொல்கிறாங்க. எண்ணற்ற சிறிய விளக்குகள் மாதிரி அவங்க வந்து அந்த வீரர்கள் இருந்தாங்க அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இதுதான் உதாரணத்துக்கான, வீரர்களில் தான் வந்து என்ன சொல்கிறாங்க, உதாரண் உன்ஹி வீரோம் கோ சூச்சித் கர்த்தாக, அந்த வீரர்களை தான் வந்து இந்த உதாரணம் குறிக்குது.
वीर लोगों की महिमा के लिए कवि किन किन को साक्षी मानते हैं வீரர்களோட புகழுக்கு சாட்சியா கவிஞர் யார் யாரை வந்து சாட்சியாக சொல்கிறாரு கருதுறாரு அப்படின்னு கேட்குறாங்க. கவிஞர் வந்து சூரியை चंद्र भूमि और आकाश को वीर लोगों की महिमा के लिए साक्षी मानते हैं. கவிஞர் வந்து சூரியன் சந்திரன் பூமி மற்றும் ஆகாயத்தை தான் வந்து என்ன சொல்கிறாரு வீரர்களோட மகிமைக்கான சாட்சியாக வந்து நினைக்கிறாரு. ஏன்னா இந்த இயற்கைகளுக்கு மட்டும்தான் அவங்க என்ன செஞ்சாங்கங்கிறது முழுமையாக தெரியும், நம்மளுக்கு தெரியாது இல்லையா. நம்ம யாரும் போய் பார்க்கல, அதோடு இல்லாமல் அவங்க கூட இருந்தவங்களாக இருந்தால் கூட அவங்களுக்கு அந்த அளவுக்கு அவங்க என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறது அந்த அளவுக்கு கரெக்டாக தெரியாது. இயற்கைக்கு கண்டிப்பாக தெரியும். அதனால் தினகர்ஜி என்ன சொல்கிறது, இயற்கையை தான் வந்து சாட்சியாக கருதுறாரு. இந்த இந்த லெசனோட கொஸ்டின் நம்ம பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் நம்ம வந்து கவி பரீட்சை பார்க்கலாம். ஆல் த பெஸ்ட், எல்லோரும் நல்லா படிங்க.